1680ஆம் ஆண்டு தஞ்சையை ஆண்ட வெங்கோஜி மன்னர் சமயபுரம் வந்து அங்கு அருள் புரியும் மாரியம்மனை தரிசித்துவிட்டு அன்று இரவு அங்கு தங்கினார். அயர்ந்து அவர் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர் கனவில் அன்னை தோன்றினாள். தஞ்சைக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புன்னை மர காட்டில் புற்று உருவாய் தான் அருள் பாலிப்பதாகவும் அங்கு வந்து தன்னை தரிசிக்கும்படியும் கூறி அன்னை மறைந்தாள். மறுநாள் தஞ்சை திரும்பிய மன்னர் தான் கனவில் கண்ட இடத்தை தேடி புறப்பட்டார். அங்குள்ள புன்னை வனக்காற்றில் எழுந்தருளியிருந்த புற்று அம்மனை கண்டுபிடித்தார். ஒரு கூரை கொட்டகை அமைத்து அம்மனை மக்கள் வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்தார். அந்த இடத்திற்கு புன்னைநல்லூர் என்று பெயர் வைத்தார். பார்வை தந்த அன்னை வெங்கோஜி மன்னருக்கு பின்